لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم إن خير من استأجرت القوي الأمين صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அவனது மேலான ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்துடன் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூராவில் நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன் நகருக்கு செல்கிறார்கள். மதியன் நகர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பரிச்சயம் இல்லாத ஊர். அது ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பித்து ஏதாவது ஒரு ஊருக்கு போய் தஞ்சமடைய வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவர்களுடைய வாலிப பருவத்தில் மதியன் நகரை நோக்கி செல்கிறார்கள். ஊருக்குள் உள்ளே நுழைந்த பொழுது அவர்களுக்கு யாரும் பரிச்சயம் இல்லை, எதுவும் இல்லை. இதுவரை நிக்காஹ் நடக்கவில்லை, ஒரு வேலை இல்லை, கடுமையான முறையில் பசி, பட்டினி, இப்படியான ஒரு நிலையிலே ஒரு ஊருக்குள் செல்கிற பொழுது ஒரு துஆவுடன் அந்த ஊருக்குள் செல்கிறார்கள். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், எனக்காக நீ என்ன தருகிறாயோ அனைத்து நன்மைக்கும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்ற ஒரு துஆவுடன் ஊருக்குள் செல்கிறார்கள். அந்த ஊரில் வசித்து வருகிற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பரிச்சயம், பழக்கம் ஏற்படுகிறது. எனவே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தனக்காக வேலைக்காரராக, பணியாளராக நியமிப்பதற்காக வேண்டி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் பேசுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் வேலைக்கு தகுதியானவர் என்ற பரிந்துரை சொல்லுகிற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகள், இன்ன கைர மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன், ஒரு நல்ல பணியால் அவருக்கான 2 தகுதி, நல்ல பலசாலியாகவும் இருக்கிறார், நல்ல நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார் என்ற 2 வார்த்தைகளை சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டில் 10 ஆண்டுகள் பணி செய்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிக்காஹ் நடக்குது, குடும்பம் கிடைக்குது, நுபுவத் நடக்குது. இப்படி அந்த வாழ்க்கை பயணிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகளை பல்வேறு நேரங்களில் நாம் கேட்டுட்டு வரோம். இங்கே பொறுப்புகளுக்கும் பணிகளுக்கும் ஆட்களை நியமிக்கிற பொழுது தகுதிகள் கவனிக்கப்பட வேண்டும் என்ற இந்த ஆயத்து மிக தெளிவாக உணர்த்துகிறது. ஒருவரை ஒரு வேலைக்கோ, ஒரு பணிக்கோ, ஒரு பொறுப்பிற்கோ நியமிக்கிற பொழுது எந்தெந்த பொறுப்பிற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதை குர்ஆன் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த பொறுப்புகள் கொடுப்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார்கள், கியாமத் எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். கியாமத் எப்பொழுது வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிடம் கேட்ட பொழுது, அமானிதங்களை வீணடிக்கப்பட்டால், நம்பிக்கை வீணடிக்கப்பட்டால் கியாமத் வரும் என்று சொன்னார்கள். அந்த கிராமவாசி திருப்பி கேட்டார், எனக்கு புரியவில்லை, நம்பிக்கை எப்பொழுது வீணடிக்கப்படும், அமானத்துங்கிறது எப்போ வீணடிக்கப்படும் என்று திரும்ப கேட்கிறார்கள். இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்பும் பணியும் தரப்பட்டால் கியாமத்தை எதிர்பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உரியவர்களிடத்தில் முறையான பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற பொழுது கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானத் என்கிறார்கள், அமானிதம் என்கிறார்கள். தகுதி இல்லாதவர்கள்ட்ட பொறுப்புகள் தரப்பட்டால் அவர்கள் அமானிதத்தை வீணடித்து விடுவார்கள். எனவே கியாமத்தினுடைய நெருக்கத்தில் இப்படியான நிலைகள் ஏற்பட்டு போகும்னா பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் பணிகளுக்கும் வரக்கூடியவர்கள் எந்த தகுதியும் இல்லாமல் அந்த பொறுப்பிற்கும் பணிகளுக்கும் வருவார்கள். அப்படி இல்லையானால் அப்படிப்பட்ட பணிகளும் பொறுப்புகளும் தரப்படும். அதனுடைய விளைவாக பொறுப்பினுடைய கனத்தை, கண்ணியத்தை,
மரியாதையை, அமானிதத்தை அவர்கள் முறையாக பேணாமல் அதை வீணடித்து நாசமாக்கி விடுவார்கள். அதன் விளைவுகளாக சமுதாயத்தில் பெரும் பெரும் குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள். எனவே ஒரு பொறுப்பை கொடுக்கிற பொழுதோ அல்லது நாம் பொறுப்பை எடுக்கிற பொழுதோ அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாங்கிறத நாம் முதல்ல யோசிக்கணும். அல்லது யாரிடத்தில் பொறுப்பை கொடுக்கிறோமோ, பணிகள் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது என்பதை குர்ஆன் முன்வைக்கிறது. ஒரு வேலைக்காரருக்கு இருக்க வேண்டிய தகுதி 2 என்று குர்ஆன் சொல்கிறது. ஒன்று அல் அமானத், அவர்கிட்ட நம்பிக்கை இருக்கணும். இரண்டாவது அல் குவத், அவர்கிட்ட பலமும் ஆரோக்கியமும் இருக்கணும். நல்ல பலமுள்ளவராகவும் இருக்கணும், அப்பதான் சுறுசுறுப்பா வேலை செய்வாரு. மறுபுறத்தில் அவர் அமானத், நம்பிக்கை உள்ளவராக இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வேலைக்கு எடுக்கிற பொழுது இந்த 2ம் இவர்கிட்ட இருக்குது, குவாலிஃபைடு என்று சொன்னார். என்ன அர்த்தம்? எனவே எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புகளை சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள், பகிர்ந்து கொடுத்தார்கள். நீங்கள் நபியினால் பொறுப்பு தரப்பட்டவர்களை, பணி தரப்பட்டவர்களை நீங்கள் கொஞ்சம் அலசி பார்த்தால் தெரியும் எத்தனை பெரிய ஆளுமை மிக்க தூர நோக்கான பார்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்துச்சுங்கிறத விளங்கணும். சும்மா பார்க்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க இந்த பதவி பார்த்துக்கங்க, இந்த பொறுப்பு பார்த்துக்கங்க, இதை செய்யுங்க, ஆள் இல்லாததுக்கு நீங்க வாங்க, இது நிலை ரொம்ப ஆபத்தானது. யாருமே வரணுங்கிறதுனால யாரையாவது கொண்டு வந்து பொறுப்புக்கு போடுறதுங்கிறது அது இஸ்லாம் அதை எதிர்பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் மிகப்பெரிய அளவு பொருளாதார ரீதியான கல்வி அறிவு பெற்றவர். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க பொருளாதாரம் சம்பந்தமாக நல்ல படிச்சிருக்கிறீங்க, எனவே யமன் நாட்டிற்கு உங்களை நான் ஆளுநராக அனுப்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டினுடைய ஆளுநர் பதவியை, பொறுப்பை, என்ன யமனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அன்றைக்கு அரபுலகத்தில் பொருளாதார கேந்திரமாக இருந்தது 2 பகுதி தான், ஒன்று சிரியா, இன்னொன்று யமன். நீங்க அரபுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா வியாபாரத்திற்குன்னு அரபு நாட்டில இருந்து புறப்பட்டு போவாங்க. வருஷத்துக்கு 2 பயணம் இருக்கும். ஒரு பயணம் யமனுக்கு போவாங்க, இன்னொரு பயணத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, லீலாஃபி குரைஷின் இலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்துல ஒரு பயணம், குளிர் காலத்துல ஒரு பயணம். அரபிகள்ட்ட இந்த 2 பயணம் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அவங்க போறதே யமனுக்கும் சிரியாவுக்கும் தான். இந்த 2 தான் வியாபார கேந்திரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல சிரியா கிடைக்கல, ஆனா முதல்ல யமன் கிடைச்சிச்சு. யமன் கிடைச்சதுனால வியாபாரிகள் நிறைய இருக்கிற இடம், பணங்காசுகள் புழங்குகிற இடம், பொருளாதாரத்தினுடைய உலகத்தினுடைய கேந்திரம் அது. அந்த பகுதிக்கு ஒருவர் ஆளுநராக நியமிக்கணும்னா ஏனோ தானோ யாரையாவது கொண்டு போய் போடுறது கிடையாது. அவர் பொருளியல் சம்பந்தமாக நல்ல படிச்சிருக்கணும். அஅலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லித்தான் கூப்பிட்டார்கள். ஹலால் ஹராம் போன்ற பொருளாதாரத்துல நல்ல எக்ஸ்பர்ட் ஆன முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொறுப்பு கொடுக்கிறார். அதே சமயத்துல கண்டிப்புடன் இருக்கிற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுவுக்கு ஜகாத்தினுடைய பொறுப்பை கொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹுவுக்கு என்ன பொறுப்புனா கண்டிப்போடு இருப்பாங்க, அதே சமயத்துல நியாயமாகவும் இருப்பாங்க. நியாயமும் இருக்கிறது, கண்டிப்பும் இருக்கிறது. என்ன ஜகாத்தை புலங்கிறது, பொருளாதாரத்தை புலங்கிறதுங்கிறது ரொம்ப அதுல ரொம்ப பேணுதல் இருக்கணும். ஏன்னா வக்ஃபுடைய சொத்து அது, அதனால ரொம்ப கவனமாக கண்டிப்பும் அதே சமயத்தில் நியாயமும் இருக்கிற உமர் ரலியல்லாஹுவுக்கு இந்த தகுதியை வச்சு ஜகாத்தினுடைய டிபார்ட்மெண்ட் நீங்க பாருங்க, அந்த பகுதியை நீங்க பாருங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி நிர்வாக திறமை இருக்கிற பிலால் ரலியல்லாஹுவுக்கு பைத்துல் மாலுடைய செக்ஷனை கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தான் உள்ள இருக்கிற பைத்துல் மாலை பார்ப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு ஒவ்வொருவர்களையும் தனிப்பட்ட முறையில கவனப்படுத்தினாங்க. இவர்கிட்ட இந்த திறமை இருக்குது, இவர்கிட்ட இப்படிப்பட்ட ஆளுமை இருக்குது. பிலால் ரலியல்லாஹுக்கு நிர்வாக திறமை உண்டு, எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. பிலால் ரலியல்லாஹு சாதாரணமான ஆளுன்னு நினைக்கிறோம் நம்ம, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காரியதர்சியாகவும் மதீனாவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பார்த்தது ரசூலுல்லாஹ் இருக்கும்போது பிலால் ரலியல்லாஹு பார்க்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிர்வாக திறமை இருந்துச்சுங்கிறத, பெரிய பெரிய வியாபாரம் எல்லாம் பின்னால செய்யறாங்க. லட்சக்கணக்கான அளவுக்கு காசு பணங்கள் புழங்குகிற பின்னால ஒரு காலம் வந்துச்சு. ஒரு 80,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசினஸ்ல வியாபாரத்துல போட்டாங்க. அதெல்லாம் பிலால் ரலியல்லாஹுவுடைய அந்த பொருளாதார டிரான்சாக்ஷனை பார்த்தீங்கன்னா பிலால் ரலியல்லாஹு தான் மீடியேட்டரா வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க பெரிய வியாபாரங்கள் எல்லாம். எனவே ஒரு நிர்வாக திறனுக்கு பிலால் ரலியல்லாஹு, அதே மாதிரி தலைமைத்துவ பண்புகள் இருக்கிற, போர் யுக்தி தெரிஞ்சிருக்கிற அந்த குணம் உள்ள காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு போர்படை தளபதியாக ஆக்கினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தண்டனைகள் நிறைவேற்றுவதற்கு
நிறைவேற்றுவதற்குன்னு சொல்லி ஒரு சஹாபியை போட்டிருந்தாங்க. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு யார் விபச்சாரம் செஞ்சுட்டா தண்டனை நிறைவேற்றுறது, மது குடிச்சிட்டா கசையடி கொடுக்கிறது, தண்டனை என்ன? அனஸ் ரலியல்லாஹு மனசளவுல ரொம்ப உறுதியானவங்களா, ரொம்ப உறுதி. ஏன்னா இந்த மாதிரி தண்டனைகள் நிறைவேற்றும் போது இறக்கம் வந்துடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுறதுல நீங்க உங்க இறக்கமும் காட்டக்கூடாதுங்கிற அல்லாஹ். எனவே கடுமையான மனம் கொண்ட அதற்கு அனஸ் ரலியல்லாஹு, உறுதியான மனம் கொண்ட அனஸ் ரலியல்லாஹு தண்டனைகள் நிறைவேற்றுகிற செக்ஷனுக்கு போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபிகளையும் அந்த சஹாபிட்ட என்ன திறமை இருக்கு, என்ன தகுதி இருக்குது, ஒரு பொறுப்புக்கோ பதவியோ கொடுக்கப்படுறதுக்கு முன்னால அதை அமானிதமா பாதுகாத்து அதுக்குண்டான கடமையை நிறைவேற்றுவாரா? அதே சமயத்துல அதற்கு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பொறுப்பு பதவி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லா தஸ்அலில் இமாரா, யா ரசூலல்லாஹ் எத்தனையோ பேருக்கு நீங்க பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்களே, பதவி கொடுத்துருக்கிறீங்களே, ஸல்லல்லாஹு நீங்க அதுக்கு தகுதியா இருக்க மாட்டீங்க. என்ன? இன்னக லஈஃப், நீங்க பலகீனமான ஆள், பலகீனமான ஆள்லாம் பொறுப்புக்கு வர முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் மீறி நீங்க பொறுப்பெடுத்தீங்கன்னா நாளைக்கு கியாமத்துல உங்களுக்கு கஷ்டமாகவும் துன்யால உங்களுக்கு நஷ்டமாகவும் போயிடும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு தகுதி இல்லாதவங்க பொறுப்புக்கு வராதீங்க. பொறுப்பு என்பது கண்ணியமானது, கனமானது, அமானிதமானது. உங்களுக்கான தகுதி இருக்குதாங்கிறத யோசிங்க. இது மூலமாக ஒரு 30% நன்மை சம்பாதிக்க முடியும்னா 70% பாவத்தை சம்பாதிச்சிடக்கூடாது. நாளை கியாமத்துல பொறுப்பை வச்சு 30% நம்ம நன்மையை சேர்த்திருப்போம், 70% பாவ சுமைகளை சுமந்தா இது ஒன்றும் இல்லாம போயிடும். எனவே பதவிகளும் பொறுப்புகளும் அல்லாஹ்ட்ட ரொம்ப கவனமாக விசாரிக்கப்படக்கூடிய விஷயம். ஒண்ணும் இல்லை, 2 சஹாபிகளை நீங்க பாருங்க. அதுல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, அதுல உஸ்மான் ரலியல்லாஹு, கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு 12 வருஷம் கிலாஃபத்தினுடைய ஆட்சி செஞ்சவங்க. ஒரு சற்றேறக்குறைய கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி ஒரு 10-11 வருஷம் அவ்வளவு கடுமையாக இருந்தது. யாரும் தவறு செய்ய முடியாது. சட்ட ஒழுங்கு அவ்வளவு கடும் பிடியில் இருந்துச்சு, அவங்களுடைய குணத்தை போலவே. ஆனா அதே மறுபுறத்துல நீங்க உஸ்மான் ரலியல்லாஹுடைய 12 வருஷம் ஆட்சியை பாருங்க. ஒரு 6 வருஷம் சரியா இருந்துச்சு, பின்னால உள்ள 6 வருஷம் உருக்குலைஞ்சு போச்சு இஸ்லாமிய அரசு. இஸ்லாமிய கிலாஃபத்துல இஷ்டத்துக்கு தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரங்கிற மாதிரி எல்லா ஆளுநர்களும் ரவுடிகளா மாறிட்டாங்க. கடுமையான முறையில் தப்பு செய்யறவனா, விபச்சாரம் செய்யறவனா, கொலைகாரர்களாக ஆளுநர்கள் அப்படி மாறினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கண்ட்ரோலுக்கு கிடைக்கல. 6 வருஷம் தான் கையில இருந்துச்சு, பின்னால உள்ள 6 வருஷம் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு ஆட்சி முழுமையான கண்ட்ரோல் கிடைக்கல. இஸ்லாமிய கிலாஃபத்துல பிரச்சனைகளும் குழப்பமும் ஆரம்பிச்சது அங்க இருந்துதான். என்ன காரணம்? கடைசி 6 வருஷம் உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப திணறிட்டாங்க, கண்ட்ரோல்ல எடுக்க முடியல. என்ன? ஆளுநர்களை வச்சுதான், ஆளுநர்கள் கிட்டத்தட்ட முதலமைச்சர்கள் மாதிரி, ஒரு மாகாணத்தினுடைய முதலமைச்சர்கள் மாதிரி ஆளுநர்களை வச்சுதான் ஆட்சியை கையில் எடுக்க முடியும். ஆனால் இவர்களே குற்றவாளிகளா ஆயிட்டாங்க, இவங்களே ரவுடிகளா மாறிட்டாங்க. என்ன காரணம்? எல்லாமே உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய குடும்பத்தோடு பின்னி பிணைந்திருக்கிற உஸ்மான் ரலியல்லாஹுடைய குடும்பம். நிறைய உஸ்மான் ரலியல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் இதுக்கு என்ன எழுதுவாங்கன்னா 2 காரணம் தான். ஒண்ணு, உமர் ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் சுபாவமே கடுமையான சுபாவம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய சுபாவம் ரொம்ப இரக்க குணமுள்ள சுபாவம், ரொம்ப இரக்கமான சுபாவம். அதுவே அவங்களுக்கு பெரிய நெகட்டிவான விளைவை ஏற்படுத்திருச்சு. உமர் ரலியல்லாஹு குடும்பத்துக்காரன் யாராவது தப்பு செஞ்சா உடனே ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, கடுமையான தண்டனை. மற்றவங்களுக்கு ஒரு அடி கொடுத்தா குடும்பத்துக்காரன் தப்பு செஞ்சா 2 தண்டனை பன்மடங்கா கொடுப்பாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் இறக்க குணங்கிறதுனால உடனே கடுமையா தண்டிக்க மாட்டாங்க, உபதேசம் பண்ணி விட பார்ப்பாங்க. அதையே அவங்களுக்கான அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு தப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆளுநர்கள் தவறு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஆளுநர்கள் தவறு செய்கிற பொழுது தண்டிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க உஸ்மான். ஏன்னா ஒரு ஆளுநரை தண்டிச்சாங்கன்னா அந்த மாநிலமே அப்படியே என்ன செஞ்சிரும்னா ஊருக்குள்ள அவங்க கைக்கு கிடைக்காம போயிடும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்களே தவறு செய்யும்போது அவங்கள பிடிச்சி தண்டிக்கிற பொழுது என்ன ஆயிடும்? கை மீறி போயிடுச்சு. இது விளைவுகள் என்ன? ஒரு 3000 ரவுடிகள் மதீனாவுக்குள்ள நுழைஞ்சி உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சுட்டு தான் போனாங்க கடைசியா. அவங்களுடைய இந்த இறக்க குணத்தை, சுபாவத்தை பயன்படுத்தி தவறு செய்கிற குற்றவாளிகள் ஆட்சிக்கு வந்து இஸ்லாமிய கிலாஃபத்தையே சின்ன பின்னமாக்கிட்டாங்க. கடைசியில ஒரு 30 வருஷத்துல அந்த கிலாஃபத் செஞ்சு போச்சு. அப்போ இங்க ஒரு யோசிக்கணும்,
பொறுப்புகளும் பதவிகளும் வருகிற பொழுது அந்த பொறுப்புகளுக்கான பதவிகளுக்கான சில விஷயங்கள் இருக்குது. அந்த தகுதியும் தகமைகளும் கவனிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய பதவியும் பொறுப்பும் ரசூலுல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. இப்படி ஒரு முடிவு வரும் உஸ்மான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த உம்மத்து உஸ்மான் ரலியல்லாஹு ஏற்றுக்கொண்டு இஜ்மாவாக கலீஃபாவாக கொண்டு வந்து வச்சுச்சு. ஆனால் 12 வருஷம் இப்படி ஆட்சி செய்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய இரக்க குணம் ஒரு ஆட்சியாளருக்கு எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தி தருதுங்கிறத நம்ம உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் படிக்கணும். எனவே பதவிகளும் பொறுப்புகளும் வருவதற்கு முன்னால் உங்களுக்கான தகுதியை சுய பரிசோதனை செய்யுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على